டிஎம்கே அழிக்கணும்னு சொல்றீங்க, வேற எந்த கட்சி ஆட்சி ஆளணும்னு சொல்றீங்க? எந்த கட்சின்னா நாங்க கட்சியா தெரியல. இல்ல பட் அப்படி இல்ல, மெஜாரிட்டி கட்சியில வந்து எந்த மாதிரி வரணும்னு நான் தான் மெஜாரிட்டி. 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? 234 உங்க டிஎம்கே போட்டி போடுமா? போட்டி போடுவாங்க சார். போடுவாங்களான்னா போடுவாங்க சார், அது கிடையாது. போடுமா? இப்போ நான் வந்து டிஎம்கே கார்டு ஆள் இல்ல, பட் பொதுவா கேக்குறேன். பொதுவா தான் நானும் பதில் சொல்றேன். ஐயா, அந்த கட்சியை, ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது. ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியை, அதற்கு எதிரான மாற்று சித்தாந்தத்தை வைத்து, அந்த சித்தாந்தத்தை வைத்துத்தான் அதை வீழ்த்த முடியும். அப்படி பார்க்கும்போது இங்கே 2 பெரும் தத்துவங்கள், இந்தியம் திராவிடம், இப்படி பேசிதான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. அந்த இந்தியம் திராவிடம் 2 அரசியல் கட்டமைப்புக்கும் உள்கட்டமைப்பு சாதிய மத கட்டமைப்புகள், இந்த இதுக்குள்ளதான் அரசியல் கோட்பாடு இருக்குது. இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் என்று வந்தால் அது ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக நிற்கிற தமிழ், தமிழர், நிலம், வளம், மக்கள் நலம், இந்த அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற கோட்பாடு தான் மாற்றா இருக்க முடியும். இப்ப நீங்க அப்ப எப்படி நீங்க ஒன்று கவனிக்கணும், எதனால இத இந்தியம் தேசியம் இந்த கட்சிகளை இந்த அரசியலை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு வச்சு பேசுவோம். இந்த நிலத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறத பாக்குறோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன், கச்சத்தீவு எடுத்து கொடுத்தது யார்? கொடுக்கும்போது ஆட்சியில் இருந்து தடுக்காமல் இருந்தது யார்? காவிரி நதிநீர் உரிமை அதை பறித்தது யார்? பறிக்கும் போது அதிகாரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது யார்? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? அப்போது அதிகாரத்திலிருந்து தடுக்காமல் இருந்தது யார்? மருத்துவம் எடுத்துக்கொண்டு போனது யார்? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துக்கொண்டு போனது யார்? மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போனது யார்? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொன்றையும். இந்தியை திணித்தவன் யார்? அதை எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் யார்? இந்தியை திணித்தவனுடைய கூட்டணி வச்சு அரசியல் லாபத்திற்காக நின்றவன் யார்? எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பாருங்க. நச்சு திட்டம், அணு உலை நட்டவன் யார்? எதிர்த்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவன் யார்? மீத்தேன் ஈத்தேன் அதை கொண்டு வந்தது யார்? உன் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகார திட்டத்தை, எந்த ஒரு சிக்கலையும் இந்த நாட்டில் கொண்டு வந்தவன் ஒன்னு காங்கிரஸ், பிஜேபி. இது 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சது. விடுதலை பெற்ற ஆண்டுகளை 1/2 நூற்றாண்டுகளுக்கு குறையாமல் ஆண்டது காங்கிரஸ். மீதி எல்லாம் இந்த கட்சிகள் எல்லாம். அப்போ தீமையை தந்தவன் நச்சு திட்டத்தை